ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சிம்பிளாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈவனாக எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கர்டு வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம கோல்டு வின்னர் தான் நான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருப்பேன். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பிரியாணி ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, லீஃபு, இந்த மாதிரி பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட வந்து நான் இப்போ 5 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து அப்படியே போட்டுடுறேன். அது கூடவே வந்து 6 வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலே வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் புதினாவை வந்து அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன தெரியுமா? அதுதான் இஞ்சி பூண்டு. சிக்கன் பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது பார்த்திங்கன்னா அது இஞ்சி பூண்டு தான். எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ வந்து நம்ம இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக இருந்தால் கூட அந்த டேஸ்ட் வராது. பட் ஆனால் பூண்டு அதிகமாக இருந்து இஞ்சி கம்மியாக இருந்து நம்ம அரைச்சி இது போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது அடி பிடிச்சிக்கும். அப்புறமா இது கூட வந்து நம்ம கலர் சேர்க்க வேண்டாம். இந்த பிரியாணி கலர், இந்த கேசரி கலரில் இருக்குல்ல, அது சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சில்லி பவுடரை வந்து ஆனியன்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெட் கலரில் வந்துடும் பிரியாணி வந்து. ஸோ அதனால் நம்ம கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இப்போது ஆனியனில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கேசரி கலர் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுவே நல்லா ரெட்டான கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ அடுத்த இது கூட வந்து நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் 6 தான் எடுத்திருக்கேன். 6 தக்காளி, 6 வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி நல்லா கிரேவி மாதிரி வரணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் கிரேவி ஆகணும். இப்போ நல்லா கிரேவி ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இல்லைன்னா குட்டி குட்டி பீஸாக கொடுத்துருவாங்க. எல்லா சிக்கனையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் போட்டாச்சு. இப்போ அடுத்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறமா அந்த தக்காளி ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அது கூட நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போதும். நிறைய போட்டால் அப்புறமா அது மஞ்சள் கலராக ஆகிடும். அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா சேர்த்து கலரை விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே உப்புலேயே நல்லா வேகட்டும்.
நல்லா அழகாக அடியிலேருந்து கலரிக்கோங்க. அடுத்து வந்து இது கூட தனியாத்தூள், நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர், நம்ம ஆல்ரெடி வந்து ஆனியனில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருப்போம். அப்புறமா 5 பச்சை மிளகா போட்டிருப்போம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் வந்து இப்போவே நம்மளுக்கு வந்து ரெட்டான ஒரு கலரில் இருக்குது. ஆக்சுவலி வந்து நீங்கள் சிக்கன் போட்டதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா அதை வந்து இந்தளவுக்கு கலர் கொடுக்காது. நீங்கள் அந்த ஆனியனில் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணுறோம்ல, அப்போவே லைட்டாக வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆயில் ஃபுல்லாகவே ரெட் ஆகிடும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து அந்த கலர் போடுற அவசியம் இருக்காது. இப்போ இது கூட வந்து தயிர், லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவில் வந்து 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன்னா, நான் எந்த அளவில் எடுத்துருக்கேனோ அதிலேருந்து 2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன்னா நல்லா கொதிக்கணும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் இது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் ஊற வச்சா அது சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகும். அதே மாதிரி அதிக நேரமும் நம்ம ஊற வைக்க வேண்டாம். ஒரு 15 or 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் போதுமானது தான். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சாலே போதும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் ஊறினாலே போதும் தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி இந்த தண்ணி ஊற்றிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் இருங்க. லைட்டாக நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் சூப்பராக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும், கொதிக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்மதி ரைஸில் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். பாஸ்மதி ரைஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். ஏன்னா அதில் இருக்கிறத சேர்த்து நம்ம ஊற்றணும். பிரியாணி வந்து ரொம்ப கொலன்னு போயிடும். நம்ம ரைஸை மட்டும்தான் எடுத்து போடணும். தண்ணி இல்லாமல் ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து பொறுமையாக ஃபஸ்ட் ஒரு வாட்டி கலரி விட்டுறலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கிறதால நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ஸ்டீமில் வச்சுக்கலாம். லைட்டாக கலரி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு ரைஸ் குக் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு 5% தான் குக் ஆகணும். நம்ம அடிக்கடி கலரக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கலர்னால் போதும். இப்போ சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது வாசனை உண்மையிலேயே. இப்போ இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன் நெய்யை ஆட் பண்ணிடலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லாயிருக்கும் நெய் போட்டால்.
இப்போ இதை ஒரு வாட்டி ஸ்லைட்டாக கலரி விட்டுறலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்மள இதில் எந்த ஒரு கலருமே போடல, ஆனால் இருந்தாலும் ரொம்ப அழகாக ஒரு கலர் கொடுத்துருக்கு. நான் அந்த சில்லி பவுடர் கலர் அப்படியே அழகாக இருக்குது. சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.